ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் உப்புமா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவல் உப்புமா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட செய்யலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ கெட்டி அவல் எடுத்துக்கோங்க, நைஸ் அவல் எடுக்க வேண்டாம். ஒரு கிளாஸ், அதாவது 200 கிராம் அவல் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 2-3 நல்லா அலசிக்கோங்க. அப்போ தான் தூசி மண் இருந்தால் உங்களுக்கு போயிடும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெள்ளையாக தான் தெரியும். நீங்கள் கழுவி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அழுக்கு தண்ணி மேலே மிதக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ நல்லா 2-3 நல்லா அலசி இதை எடுத்துக்கோங்க. நல்லா அதை கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். அதுக்கு மேலே ஊறிச்சா ரொம்ப குழப்பலன்னு ஆகிடும். நல்லா தண்ணி நான் இழுத்து நல்லா உதிரியாக சூப்பராக நமக்கு வந்துருக்குது. வாங்க இப்போ உப்புமா செஞ்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு டேஸ்ட் பிடிச்சிட்டா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிய விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பொடி நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடியை நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக சிவப்பு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிடும். நல்லா உதிரியாக உங்களுக்கு சூப்பராக வந்திருக்குது. இது நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம், குழக்குழன்னு ஆகிடும். ஸோ மெதுவாக அந்த மாதிரி கிண்டி எடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பூ டேஸ்ட் பிடிக்கணும், நீங்கள் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப ஒரு லைட்டான ஒரு சத்தான ஒரு அவல் உப்புமா இது. ஸோ ஈஸியாக பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாமே செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு குவிக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஃப்ளேவரோட நினச்சிங்கன்னா நீங்கள் தாளிக்கிறப்பயே கொஞ்சம் லெமன் புழிஞ்சும் நீங்கள் தாளிக்கலாம். இல்லை புளிக்காய்ச்சல் மாதிரி பண்ணி இந்த மாதிரி வந்து புளியோதரை மாதிரியும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே அவல் உப்புமாவை நீங்கள் சிகப்பு அவல்லையும் பண்ணலாம். அது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.